ரமணரோட அந்த அமைதியான பிரசன்னம் ஒரு பக்கம் அவரை ஈர்த்தாலும் அதை விட வலிமையா அவரை இன்னொரு சக்தி பிடிச்சு இழுத்திருக்கு. அருணாச்சலம். ஆமா, அந்த அருணாச்சல மலை அவர் அதை வெறும் பாறைகளாலான ஒரு அமைப்புன்னு பார்க்கவே இல்ல, ஒரு தவிர்க்க முடியாத ஈர்ப்பை கொண்ட காதலன் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. ஒரு மலை மேல எப்படி இவ்ளோ தீவிரமான ஒரு பிணைப்பு வர முடியும்? அதுதான் எனக்கும் ஆச்சரியம். அதுக்கு காரணம் அருணாச்சலம் அந்த பகுதி மக்களுக்கு வெறும் மலை இல்ல, அதுவே தெய்வம். புராண கதைகள்ல வருமே. ஆமா, புராணப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு சண்டை வந்தப்போ சிவன் அவங்க முன்னாடி ஒரு முடிவில்லாத நெருப்பு தூணா, அதாவது ஜோதிர்லிங்கமா நின்னாரு. அதோட அடியையும் முடியையும் தேடி போவாங்க. 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க கர்வம் அடங்குனதும் அந்த நெருப்புத் தூண் இந்த கலியுகத்துல மக்கள் வழிபடுறதுக்காக குளிர்ந்து ஒரு மலையா இங்க நிக்குது அன்றதுதான் நம்பிக்கை. அதனால இது வெறும் மலை இல்ல, சிவனோட நேரடி சொரூபம். ஆமா, அதனாலதான் அது குருமலையாகவும் பார்க்கப்படுது.